ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிராண்டான ஆரி ப்ளவுஸோட ஸ்லீவ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பாருங்கள், நம்ம ஸ்லீவோட எட்ஜுக்கு 4 லைன் ஜரி கொடுத்துருக்கோம். சில்க் த்ரெட் வந்து சேம் கலரில் எல்லோ கலரு சில்க் த்ரெட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம 2.5 இன்ச்சு அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 1.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே ஒரு 1.25 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 1.25 இன்ச்சுக்கு முத்துப்பாசியை வந்து கொஞ்சம் அலசலாக தள்ளி வந்து நார்மல் நீடில் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் நீடில் வச்சு கொஞ்சம் தள்ளி சைஸ் வாரியாக முத்துப்பாசி வந்து குத்தி வைக்கேன். சின்ன முத்துப்பாசி, அதை விட கொஞ்சம் சைஸ் பெருசானது. இது கூட நம்ம கோல்டு 4mm பீட்ஸ் வந்து நம்ம கலந்துக்கலாம். இந்த மாதிரி குத்திட்டு இடையில ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் குத்துறோம். சுகர் பீட்ஸுமே நம்ம நெருக்கமாக குத்தலை, பேக் நெக் ஃபுல்லாக நம்ம நெருக்கமாக வச்சுருந்தோம். ஸோ நம்ம ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சம் தள்ளி தான் குத்துறோம். பேக் நெக் ஃபுல்லாக ஆரியில் வச்சு ஆரி நீடில் வச்சு நம்ம நெருக்கமாக குத்தியிருந்தோம். ஸ்லீவ் அவங்க வந்து கஸ்டமர் வந்து அந்தளவுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்லீவ் வந்து கொஞ்சம் அலசலாக குத்திட்டு இருக்கோம் பாருங்கள். இதுவுமே நம்மளுக்கு கிராண்ட் லுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ஸ்லீவ் வந்து. இப்போ நம்ம அந்த 1.25 இன்ச்சுக்கு சுகர் பீட்ஸ் வந்து குத்திட்டோம். மேலே ஒரு 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 1.25 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு முத்துப்பாசி இதை விட கொஞ்சம் தள்ளி குத்துறோம். நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் குத்துனதை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அலசலாக குத்திக்கிறலாம். சைஸ் வாரியாக முத்துப்பாசி வந்து கொஞ்சம் தள்ளி குத்துறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் வீடியோஸ் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம அந்த செகண்ட் ஹாஃபும் நம்ம தள்ளி குத்திட்டோம். இது 3/4 ஸ்லீவு 10 இன்ச்சஸ்ஸு. அந்த 10 இன்ச்சஸ்க்குமே நம்ம மேலே வந்து தள்ளி நம்ம பீட்ஸ் வந்து நம்ம குத்துறோம். இடையில 4mm பீட்ஸும் நம்ம கலந்துருக்கோம் கோல்டில். சாரீ வந்து கோல்டு, சில்வரு, ஒயிட்டு எல்லாம் கலந்துருக்கும். ஸோ முத்துப்பாசி, கோல்டு 4mm பீட்ஸு, சுகர் பீட்ஸு எல்லாம் கலந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், ஸ்லீவ் ஃபுல்லாக நிறைஞ்சு வந்திருக்கு நம்மளுக்கு. இது ஒன்லி நார்மல் நீடில் வச்சு தான் அந்த ஸ்லீவ் நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஸ்லீவ் வந்து பேக் நெக் வந்து கெட்டி ஒர்க்காகவும் ஸ்லீவுக்கு இந்த மாதிரியும் கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ப்ளவுஸு ஸ்டிச்சிங் பண்ணுற அந்த கேப்பில் வந்து சாரீக்கு டெசல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்ம சாரியில் போட்ட ப்ளவுஸில் போட்ட அந்த மாதிரி புட்டாஸ் வந்து ஸ்கேலப் மாதிரி கொடுத்து சில்வர் ஜரி 4 லைனும் சில்க் த்ரெட் 2 லைனும் கொடுத்து மடக்கி போட்டிருக்கோம். நடுவில் போட்டிருக்க புட்டா வந்து முத்துப்பாசி வச்சு ஒரு பூ மாதிரி போட்டிருக்கோம். பக்கத்தில் இங்கிட்ட அங்கிட்டு ஒரு சின்ன முத்துப்பாசி குத்திருக்கோம். ஹேங்கிங்ஸ் பாருங்கள், முத்துப்பாசிலே கொஞ்சம் பெரிய சைஸும் 4mm பீட்ஸும் வச்சு நம்ம ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ சாரீ டசல்ஸ் வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு. நம்ம குஞ்சம் போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி வச்சோம்னா ப்ளவுஸ் சாரியும் நம்மளுக்கு ஒர்க் பண்ண ப்ளவுஸோட மேட்சிங்காக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், சாரியோட ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பேக் நெக் பாருங்கள், ரொம்ப கெட்டியாக வந்திருக்கு நம்மளுக்கு. பேக் நெக் ஹை நெக்குங்கிறதுனால நெக்கு ஏற்றமாக வச்சுருக்கோம். ஹை நெக் ப்ளவுஸு கொஞ்சம் ஷோல்ட்ரு விரிச்சும் வச்சுருக்கோம். ஹை நெக் ப்ளவுஸுங்கிறதுனால நெக்கில் நல்லா கெட்டி ஒர்க் வந்திருக்கு. ஸ்லீவ் பாருங்கள், நம்ம நார்மல் நீடில் வச்சு தள்ளி குத்தினோம் இல்லையா, கீழே கொஞ்சம் அலசலாகவும் மேலே அதை விட கொஞ்சம் தள்ளியும் நம்ம குத்திருக்கோம். ப்ளவுஸ் வந்து கிராண்ட் லுக்கோடு நமக்கு கிடச்சிருக்கு. புட்டா பாருங்கள், நம்ம முத்துப்பாசி வச்சு அக்கண்ணா மாதிரி 3 பாசி வந்து நம்ம குத்திருக்கோம். பேக் நெக்கு ஸ்லீவு நம்மளுக்கு ஃபுல்லாக கிராண்டாக வந்திருக்கு. ஃப்ரண்ட் நெக்குமே பாருங்கள், அதே மாதிரி நம்ம கெட்டி ஒர்க் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டும் நல்லா கெட்டி ஒர்க்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.